செம்மொழியில் புதைகுழி விவகாரம் தோண்டப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இராணுவத்தினர் வசம் ஜாழ்குடா நாடு போன போது அங்கிருந்த பல மக்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இந்த செம்மணியை சுற்றியுள்ள கிராமங்களிலான நாவக்குழி, மரவன்பிளவு, கைதடி, அரியாலை போன்ற பல்வேறுபட்ட கிராமங்களிலிருந்து, அது மட்டுமல்லாமலும் ஜாழ்குடா நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் பல்வேறுபட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். அன்றைய இராணுவ துணைக்குழுவாக செயல்பட்ட இபிடிபி இராணுவத்தினருடன் தலையாட்டிகளாக செயல்பட்டு இனங்காணப்பட்ட பல இளைஞர்களை, யுவதிகளை இராணுவத்தினர் அழைத்துச் சென்று அவர்களுடைய கதை முடிக்கப்பட்டது. கிருசாந்தி படுகொலை விவகாரத்தின் போது கைது செய்யப்பட்ட கோப்ரல் ராஜபக்ச பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து செம்மணியில் பல மனித உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. அது ஒரு புறம் இருக்க, இப்போது தகன கிரிகை செய்வதற்கான இடமொன்றை தயார் செய்ய கட்டுமானத்துக்கான நிலத்தை அகழ்ந்த போது அங்கு பல மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குடும்பமாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்ற வேறுபாடின்றி அங்கே போட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எங்களுடைய இனம் திட்டமிட்ட இனப்படுகொலைக்குள் நீண்ட காலமாக 1949ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதும் ஏனைய சிறுபான்மையினர்கள் மீதும் நடத்தி வருகின்றது. அவ்வாறு தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல்வேறுபட்ட கொலைகள், இனப்படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கிறது. அது சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயமாக இருக்கலாம், நாவூர் கோயில் பாடசாலை மீதான குண்டுவீச்சாக இருக்கலாம், அல்லது புதுக்குடியிருப்பு மந்திரில் பகுதியில் நடக்கப்பட்ட குண்டுவீச்சாக இருக்கலாம், செஞ்சோலை மீதான குண்டுவீச்சாக இருக்கலாம். அதே மாதிரி மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட கொலைகளை இராணுவத்தினர் மக்களை கூட்டமாக அழைத்துச் சென்று திட்டமிட்டு ஒதியமலை, நெடுங்கணியில் ஒதியமலை போன்ற இடங்களில் எல்லாம் மன்னார் சதோச அகழ்வு பணியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள். அவை இவ்வாறான தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் வகைதொகையின்றி புதைகுழிகள், இனப்படுகொலை நடந்ததற்கான ஆதாரங்களாக இன்றும் நிற்கின்றது. ஆகவே உலகத்தில் இனப்படுகொலை என்றது ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த இனம் தன்னுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வெளியக சுயநிர்ணயமையிலான ஒரு தீர்வை கோர முடியும், அதனை சர்வதேசம் அங்கீகரிக்கும். ஆகவே இங்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சான்றுகளையும் நாங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரமாகவே கருத வேண்டும், கொள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணியில் பல்வேறுபட்ட புதைகுழிகள் இன்னும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் கண்டது கொஞ்சம், காணாதது இன்னும் நிறைய இருக்குது. ஆகவே இந்த சான்றுகளை மிக அவதானத்துடன் எடுத்து அதனை ஒரு இனப்படுகொலைக்கான ஆதாரமாக நாங்கள் சான்றுபடுத்துவதற்கு தவறிவிடக்கூடாது. அதுதான் எங்களுக்கு இந்த 76 வருட காலமாக நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனமாக, இலங்கையில் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனமாக, எங்களுடைய உரிமைகளை இழந்த இனமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். 33 வருட கால ஆயுத போராட்டத்தின் மூலமும் நாங்கள் அடைந்த பொறுப்புகளையும் நாங்கள் இப்போது எல்லாவற்றையுமே இழந்து நிற்கின்றோம். ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி, எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரே வழி இனப்படுகொலை என்பதை சர்வதேச அரங்கில் நிரூபிப்பதன் மூலம் நாங்கள் சர்வதேசத்தை தமிழினத்திற்கான வெளியக சுயநிர்ணயத்தை ஏற்றுக்கொள்வதற்கான கோரிக்கையை முன்வைத்து அந்த விவகாரங்களை முன்னெடுக்க முடியும்.
எனவே இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் அவதானமாக இந்த விடயங்களை ஒரு இனப்படுகொலைக்கான ஆதாரம் நடந்திருக்குது என்பதனை நிரூபிப்பதற்காக நீங்கள் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் கையாண்டு எங்களுடைய இனத்திற்கான வெளியக சுமையுடனான அரசியல் உரிமையை பெற்றெடுப்பதற்கான முயற்சிக்காக இந்த விடயங்களை நீங்கள் அவதானமாக கையாள வேண்டும். எனவே இந்த விடயம் இப்போது இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவை இந்த விடயத்தில் கைது செய்து விசாரிப்பதன் மூலம் அவரிடம் இன்னும் பல விஷயங்களை இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாகவும் ஜாழ்குடா நாட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர் இளைஞர் ஜோதிகள் அல்லது தமிழ் மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பெற்றெடுக்க முடியும். இது ஒரு ஆயுத துணைக்குழுவாக செயல்பட்டு பல்வேறுபட்ட தமிழர்களின் அழிப்புக்கு காரணமாக இருந்தவர் தான் டக்ளஸ் தேவானந்தா. அவர் இப்போது அரசியலிலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் கூட அவர் இன்னும் சரியான மனமாற்றத்துடன் செயல்படுவராக காணப்படவில்லை. ஆகவே ஜாழ்குடா நாட்டில் நடந்த பல்வேறுபட்ட இவ்வாறான காணாமல் போன விடயங்கள், படுகொலைகள், இனத்துக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவை பொறுப்பு கூற வேண்டும். எனவே டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து விசாரிப்பதன் மூலம் இந்த விடயங்கள் தொடர்பான இன்னும் பல உண்மைகளை, உறங்கிக் கொண்டிருக்கும் உண்மைகளை வெளிக்கொண்டு நிறுத்த முடியும். எனவே அந்த விடயத்திலும் சம்பந்தப்பட்டவர்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.